Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you're all doing good, staying home and staying safe. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற learning video என்னன்னா pullback trading strategy. How to use pullback for swing trading. Okay, இந்த pullback வந்து நீங்க swing trading யூஸ் பண்ணலாம், intraday position எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் இப்ப சொல்ல போறது வந்து ஒரு swing trading கான்செப்ட். அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்க இருந்தீங்கன்னா எப்படி ஒரு 2-3 நாள் அட்லீஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ புது வியூஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தயவுசெய்து மற்ற வீடியோஸையும் பாருங்க. பிடிச்சிருந்தா தயவுசெய்து எல்லா வீடியோ லைக் பண்ணி give us a motivation. உங்களுடைய லைக் வந்து it helps me, lot of motivation for us. And specifically if you are not subscribed தயவுசெய்து subscribe பண்ணிட்டு பெல் பட்டனை சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். யூ ப்ளீஸ் ஜாயின் ஆன் தி டெலிகிராம் சேனல். ஸோ லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் போர்டும் கிடைச்சிரும், வீடியோ அப்டேட்ஸும் கிடைச்சிரும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான query இருக்குன்னா நீங்க வந்து சேனலுடைய எனி வீடியோல போயிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ஆன்சரிங் ஆல் தி கமெண்ட்ஸ். உங்களுக்கு உடனே ஏதாவது ரிப்ளை தேவைப்படுறா ட்விட்டர் ஹேண்டிலும் வீடியோவோட ஸ்க்ரோலிங் இருக்கு. தயவுசெய்து ட்விட்டர் மூலமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் புல்பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ முதல்ல அட்வான்டேஜஸ் போறதுக்கு முன்னாடி ப்ராப்ளி give you an idea as to what is this pullback strategy or pullback என்ன முதல்ல சொல்லிடுறோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் now I am taking the example of the stock Bajaj Finance. So Bajaj Finance ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து it's an uptrend. Okay, the trend is going up. Okay, it is making a series of higher highs and higher lows. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா what happens is in this place there is a resistance. நல்லா பாத்துக்கங்க. there is a resistance in this area. Okay, 2560. so மார்க்கெட் வந்து கீழே இருந்து ஸ்டாக் மேல இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ் ஆயிட்டு திருப்பி இட் பிரேக்ஸ். so இது பிரேக் பண்ணும்போது this is called as a breakout. okay, இந்த கேண்டில் அதாவது 90 ஜூன் இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேல போயிடுச்சு. this candle is called as a breakout candle. so நிறைய என்ன நம்ம பிரேக் அவுட் மிஸ் பண்ணிட்டோம், மிஸ் பண்ண பிற்பாடு நம்மளால எப்படி இது ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நம்ம உடனே சம்டைம்ஸ் இது ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். there are a lot of chances இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஓகே, எப்படி ஃபேக் பிரேக் அவுட்டை வந்து கண்டுபிடிக்கணும் நான் பின்னாடி வீடியோ போடுறேன். ஃபார் த டைம் பீயிங் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம உடனே வந்து சம்டைம்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். நீங்க இதுக்கு மேல இந்த ஹைக்கு மேல நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா sometimes market reverse ஆயிடுச்சுன்னா it will hit your stop loss and you will be in loss. so அதனாலதான் those people who are unable to take breakout trades, அதாவது மார்க்கெட் நான் வந்து அவைலபிள் வேற வேலை இருக்கு என்னால ட்ரேட் பண்ண முடியல, எப்படி சார்ட்டே பார்த்துட்டு இருக்க முடியலன்னா அவங்களுக்கு தான் there is something called as pullback. pullback is nothing but the breakout ஆயிட்டு மேல போயிட்டு the stocks pulls back into some support zones. இப்போ அந்த சப்போர்ட் ஜோன் நம்ம என்ன சொல்றோம்னா it's called as a area of value. value area அந்த ஏரியா அடிக்கடி டச் ஆகணும். ஓகே, so இது ஒரு பிரேக் அவுட் ஏரியா. இப்போ நான் உங்களுக்கு I will tell you what I mean by that. okay, right, okay, so இங்க பாருங்க டிபிக்கல் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல டெய்லி சார்ட் நான் 3 மூவிங் ஆவரேஜஸ் போட்டுருக்கேன். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 20, 50 and 500. நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ற நபராக இருந்தீங்கன்னா 50 and 200 works very well. ஓகே, இப்போ இந்த ஒரு பிரேக் அவுட் பாருங்க. இந்த இடத்துல மே 17 இந்த பிரேக் அவுட் பாருங்க. சப்போஸ் இந்த பிரேக் அவுட் நீங்க மிஸ் பண்ணிட்டு you don't have to feel bad. என்ன ஆகுனா பிரேக் அவுட் ஆயிட்டு the market goes up and it retraces back and it comes and takes support. இந்த இடத்துல பாருங்க, it takes support at a moving average. இந்த moving average இதுவா இருக்கலாம். This moving average can be either a 200 day moving average ஆ இருக்கலாம்,
இல்லாட்டி it can also be a 50-day moving average கூட இருக்கலாம். ஸோ நீங்க டே சார்ட் யூஸ் பண்றீங்க, if you are a working professional and if you are using day chart na, I suggest you for pullback trading either you take into cognizance 50 moving average யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி 200 day. ஸோ 50 வந்து என்ட்ரி யூஸ் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷனுக்கு 200 வச்சுக்கோங்க. ஈவன் நீங்க இங்கே என்ட்ரி கொடுத்தா கூட நீங்க you can add few more positions in 200 day moving average. திருப்பி நீங்க இந்த இடத்துல பாருங்க 3151 தாண்டி இந்த இடத்துல 3303 வரைக்கும் போயிடுச்சு. திருப்பி உங்களுக்கு எங்க என்ட்ரி கிடைச்சிருக்கு பாருங்க. You got an entry at 2993. ஓகே, 2993. அதுக்கப்புறமா it took the support of 200 day moving average. அதுக்கப்புறம் ஸ்டாக் திரும்பி மேல போயிடுச்சு. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும், இது ஒரு ஸ்டாப் லாஸா வச்சுட்டு, இது நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன், இதை நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுட்டு யூ டேக் a trade இந்த கேண்டிலுக்கு லோ, அங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு imagine this is your entry. ஓகே, சோ என்ட்ரி இங்க கொடுத்துட்டீங்கன்னா 3151 you see எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்விங் கிடைச்சிருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? சோ புல்பேக் இஸ் நத்திங் பட் whenever ஒரு பிரேக் அவுட், அதாவது பிரேக் அவுட் ஆனது பிற்பாடு, ஓகே, பிரேக் அவுட் ஆன பிற்பாடு you wait for a retracement or retest. You wait, break out ஆயிட்டு பயப்பட தேவையில்லை. நம்மளை விட்டு ஸ்டாக்கோ மார்க்கெட்டோ பிரைஸோ போயிடுச்சு நினைக்க தேவையில்லை. You please have patience. Whatever goes up will come down. கண்டிப்பா மேல போனது கீழே வந்தே ஆகணும். So it will be a pullback. So normally it will have a pullback towards the moving, I mean area value. இந்த இடத்துல ஏரியா வேல்யூ எதை சொல்றேன்னா, நான் டாக்கிங் அபவுட் மூவிங் ஆவரேஜ். நீங்க ட்ரெண்ட் லைன் கூட நான் இந்த ஏரியா வேல்யூக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ பின்னாடி போடுறேன். இப்போதைக்கு டைம் நீங்க என்ன பண்ணுதுன்னா டே சார்ட் யூஸ் பண்ணிக்கீங்க. அதுல வந்து 50 and 250 200 day moving average plot பண்ணிட்டு you wait for the retracement to happen. You wait for the retracement to happen. Retracement ஆனதுக்கு அப்புறம் you take an entry. Okay, you take an entry. So எவ்வளவு இடத்துல கிடைச்சிருக்கு பாருங்க. So break out ஆயிடுச்சு, then you get an entry here. அதுக்கப்புறம் then you have இந்த இடத்துல வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு. கரெக்ட்? ஸோ we had a breakout. இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பாத்தீங்களா, ஸ்டாக் மேல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியல, திருப்பி கீழே வருது, திருப்பி வால்யூமோட ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ யாராவது பஜாஜ் ஃபினான்ஸ்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னு நம்ம கிளாசிக்கலாவே சொல்றேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த இடம் பாருங்க, 200 day moving average என்ன வேல்யூ காமிக்குது பாருங்க. இந்த இடத்த பாருங்க, 200 day வந்து பாத்தீங்கன்னா 3134 இருக்கு, 50 வந்து பாத்தீங்கன்னா 2909 இருக்கு. ஓகே, சோ மேல போயிட்டு மார்க்கெட் இஸ் ரீடெஸ்டிங். சோ என்ன பண்ணுங்க, you wait for the retest to either happen at this place or this place. Okay, so then you can take an entry and probably the stock might move upwards. Okay, so நம்ம ஸ்லைடோட வந்து சாராம்சம் பார்க்கலாம் என்ன சொல்ல வரேன்னு. So advantages of pullback trading என்ன, you trade in the trend. You trade in the trend என்னன்னா, நீங்க வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா நீங்க போக போறதே கிடையாது. அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குன்னா நீங்க அப் ட்ரெண்ட்லயே தான் பயணிக்க போறீங்க. நீங்க வந்து the market is it is going up, retracing, going up, retracing, going up, retracing, going up, retracing, small consolidation நடக்குது, then it is going up. So it is an uptrend and our upward channel கூட சொல்லலாம். It is making a series of higher highs, higher lows, higher highs, higher lows, higher highs and higher lows, right? So நீங்க வந்து ட்ரேட் கூட தான் நீங்க போறீங்க, எதுவும் ட்ரேட் வந்து நீங்க விளையவே இல்லை. இது வந்து முதல் அட்வான்டேஜ். ஓகே, ரெண்டாவது அட்வான்டேஜ், you will have the advantage of higher risk to reward. higher risk to reward என்ன, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. சோ இந்த இடத்துல சப்போஸ் நீங்க இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு. சோ பிரேக் அவுட் நடந்த உடனே I am marking this high, right? இந்த ஹை பாத்தீங்கன்னா 3290. 3290 வந்து நான் வந்து சரி 3291 நான் வந்து say for example I am taking an entry into the stock. இப்போ நான் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்க போறேன், ஸ்டாப் லாஸ் நான் எங்க லாஜிக்கலா வைக்க முடியும்னா ஸ்விங்களோட தான் நான் வைக்க முடியும். இந்த கேண்டில் கீழே வைக்க கூடாது. அது நான் திருப்பி ஒரு ஸ்டாப் லாஸ் வீடியோ போட்டு பாருங்க, ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணாம எப்படி தப்பிக்கிறது நான் வீடியோ போட்டு இதே சேனல்ல செக் பண்ணி பாருங்க.
புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா யூ ஹேவ் டு கீப் பிலோ தி ஸ்விங் லோ. ஏன்னா மார்க்கெட்டுக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ 3290 நீங்க வந்து இவர் டேக்கிங் 3291, உங்க ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 2847, ரைட்? 2847. ஓகே, கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணுவோம். $3290 மைனஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 2847. 2847. ஸோ கிட்டத்தட்ட 443 பாயிண்ட். ஸோ 443 rupees வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் a huge ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்க. வாட் இஸ் யுவர் டார்கெட்? உங்க டார்கெட் எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரைட், வேர் ஆர் யூ கோயிங் டு எக்ஸிட் தி ஸ்டாக்? ஸோ இமேஜின் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துட்டீங்க 3290ல. ஸோ நீங்க எப்படி எக்ஸிட் கொடுப்பீங்க? ரைட், ஸோ அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1:2 இருக்கணும். 1:2 will be your risk to reward. So 443 into 2 will be your reward. So 886. Okay, 886. So 886 எங்க வரும்? 886 இதோட ஆட் பண்ணோம், இந்த 3290 ஓட 886 ஆட் பண்ணோம். ஓகே, 3290 plus 886. So 4176 தான் உங்க டார்கெட். ஸோ நான் இந்த இடத்துல வைக்கிறேன் 41. சும்மா இந்த இடத்துல வச்சுட்டு ஐ கோ அண்ட் சேஞ்ச் தி குவாட்ரேட்ஸ். 41 என்ன போட்டிருக்கோம்? 4176. 4176 இதுதான் உங்க டார்கெட். ஸோ உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு தூரம் மார்க்கெட் வரும்னு? கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ரைட், ஸோ இது வந்து நம்ம 1:2 வைக்கிறோம். ஓகே, 1:2 நம்ம வைக்கிறதுனால கரெக்டா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகுது பாருங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? கரெக்டா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 ரிஸ்க் டு ரிவார்ட் வைக்கும்போது இந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்க. பட் எப்போ உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுது? ஃப்ரம் த டைம் யூ இது பாத்தீங்கன்னா மே 17, பை த டைம் இட் அச்சீவ்ஸ் த டார்கெட் இது அக்டோபர். ரைட், இட் இஸ் ஹியூஜ். ஸோ அதுதான் நான் என்ன சொல்றேன், இந்த கான்செப்ட் என்ன சொல்றீங்கன்னா யூ ஹேவ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹையர் ரிஸ்க் டு ரிவார்ட்னா, நீங்க இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு உடனே நீங்க ஸ்டாக்குக்கு வந்து என்ட்ரி கொடுக்காம யூ வெயிட் ஃபார் தி ரீட்ரேஸ்மெண்ட் டு ஹேப்பன். நான் அதுல இருந்து கிளியர் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஸ்டாக் மேல போயிட்டு இட் மேக்ஸ் a ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, சே இட் மேக்ஸ் ஹியர் ஆகஸ்ட்ல ரீட்ரேஸ் ஆயிட்டு நான் இங்க எந்த என்ட்ரி கொடுக்குறேன்? 3182. 3182ல கொடுத்துட்டு என் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க போறேன்? கீழே தான் வைக்க போறேன், ஜஸ்ட் பிலோ தி ஸ்விங் லோ. இந்த கேண்டலுக்கு மேல நான் என்ட்ரி கொடுக்க போறேன்னா நான் இந்த கேண்டல் கீழே தான் வைக்கிறேன். இந்த இடம் மாதிரி எனக்கு ஸ்விங் லோ இங்க இந்த இடத்துல இல்ல. ரைட், ஐ டோன்ட் ஹேவ் a swing low like this. So my reward is risk is very less here. இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுக்கும்போது என் ரிவார்டு ரொம்ப ரிஸ்க் ரொம்பவே கம்மி. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட்? 3018 then I have like 3214. அங்க 440 பாயிண்ட் வச்சோம். இந்த இடத்துல 200 பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட வைக்க போறேன், பாதிக்கு பாதி. ரைட், 1:2 பார்க்கும்போது 3214 பிளஸ் 400 பாயிண்ட்ஸ் போடுறேன்னா ஐ கெட் சம்திங் லைக் திஸ். ஒரு 3614. ரைட், 3614 in target. 3614 in target. எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் ஆகுதுன்னு பாருங்க. ரைட், சோ ஆகஸ்ட் 19 என்ட்ரி கொடுத்த உடனே பிரேக் அவுட் எங்க நடந்திருக்கு பாருங்க. உடனே செப்டம்பர்ல ஒரே மாசம் தான், less than 1 month. புரியுதா உங்களுக்கு சொல்ற கான்செப்ட்? சோ என்ன சொல்ல வரேன்னா யூ வில் ஹேவ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹையர் ரிஸ்க் டு ரிவார்ட். சோ பிரேக் அவுட்ல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ் ஆகல வச்சுக்கோங்க. சோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப டீப்பா இருக்கும். உங்களுக்கு நிறைய நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க நிறைய பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து அதை விட டபுள் மடங்கா நிறைய பாயிண்ட்க்கு டார்கெட் வைக்கணும். சோ என்னைக்குமே வந்து பிஃபோர் யூ என்டர் ஸ்டாக் யூ ஷுட் நோ யுவர் ரிஸ்க் டு ரிவார்ட் மினிமம் வில் பி 1:2. எதனால சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க தவறுதல் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா கூட ஓவர் பீரியட் ஆஃப் டைம், 1 மாசமோ 2 மாசம் 3 மாசமோ உங்க P&L லெட்ஜர்ல பார்க்கும்போது யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். ஓகே, 1:2 ரிஸ்க் டு ரிவார்ட் இல்லாம தயவுசெய்து நீங்க ஸ்டாக்ல என்ட்ரே ஆகாதீங்க. ஓகே, சோ ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு என்டர் தட் ஸ்டாக். ஐயோ நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம போயிடுச்சு, எனக்கு தேவையே கிடையாது. பிரேக் அவுட் ஆனா கூட மார்க்கெட் வில் ரீட்ரேஸ் அண்ட் யூ வில் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு என்டர் தி ஸ்டாக். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இட் ரெடியூசஸ் தி FOMO எஃபெக்ட். FOMO என்ன? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிட போகுது, இந்த பிரேக் அவுட் விட்டா வேற பிரேக் அவுட்டே கிடைக்காது, அதெல்லாம் வந்து இல்ல, சாத்தியமே இல்லை. கண்டிப்பா வாட் எவர் கோஸ் அப் வில் கம் டவுன். So it reduces the FOMO effect. Okay, next, full that trading strategy guidelines என்ன நான் பண்ணணும் சொல்லிடுறேன். டைம் ஃப்ரேம். ஸோ நார்மலா வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்கன்னா, ஓகே நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் பிகினர் சார் அப்படின்னா நீங்க தயவு செய்து டெய்லியும் ஹவர்லி டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இது நான் டெய்லி போட்டிருக்கேன். ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம், அதாவது எவ்வளவுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்க வந்து சூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு இதுல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியும் அக்யூரேசியும் ஜாஸ்தி ஆகும். ஓகே, இல்லைன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா உங்களுக்கு விப்சாஸ் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், வாலட்டிலிட்டி பயங்கரமா இருக்கும். ஓகே, சோ டெய்லி ஆர் ஹவர்லி இதை வந்து முடிஞ்சனா உங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது 2-3 திரும்பி பாருங்க, ரொம்ப ரொம்ப புரியும் இது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்கீங்க, இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்கன்னா யூ யூஸ் 30 minutes டைம் ஃப்ரேம். ஹையர் தி டைம் ஃப்ரேம் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸ்டாக் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுல நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ப்ளீஸ் யூஸ் ஒன்லி ஈக்விட்டிஸ். தயவுசெய்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. திஸ் ஸ்ட்ராட்டஜி வில் நாட் ஒர்க். ஸோ திஸ் ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க் ஒன்லி ஃபார் ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸ். ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்ல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னா, ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50, இந்த ஒஸ்ட் கேஸ் நிஃப்டி 100. நிஃப்டி 100 கீழே தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. பாசிபிள் நிஃப்டி 50யோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் திருப்பி பொசிஷன் சைசிங்க்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளவு ரிஸ்க் பண்ணா எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கணும்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போதைக்கு அதை நீங்க மறந்துருங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் வேல்யூ. யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரேட் அரௌண்ட் தி ஏரியா ஆஃப் வேல்யூ. அப்படி ஏரியா வேல்யூ என்ன? இதுதான் நான் சொன்னேன். மூவிங் ஆவரேஜ் ஒட்டியை தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இப்ப இங்க வாங்குறீங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துடுச்சு, மே 17 பிரேக் அவுட் கொடுத்துடுச்சு. நீங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துல வந்து பயந்து போய் நான் வந்து இங்க விட்டுட்டேன், இங்க வாங்குறீங்கன்னா, உதாரணத்துக்கு 27 ஜூன் வாங்குறீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் 50 எங்க இருக்கு, மூவிங் ஆவரேஜ் 200 எங்க இருக்கு, நீங்க வாங்குற ஸ்டாக் எங்க இருக்கு, which means you are buying a stock or an instrument or you are entering a trade away from your area of value. இது ஏரியா ஆஃப் வேல்யூ. இதுதான் ஏரியா ஆஃப் வேல்யூ ஒட்டியே தான் நீங்க ஸ்டாக்கையோ இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, you should never enter a stock away from the area of value. அதனால நான் சொன்னேன், it should come and retest any one of the moving averages. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 50, செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 200. இது 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலா என்ன பண்ணுவேன்னா, இந்த மொமெண்ட் பிரேக் அவுட் கொடுத்து போனதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மொமெண்ட் ஸ்டாக் கீழே என்டர் ஆன உடனே இந்த மூவிங் ஆவரேஜுக்கு 1-2%. சோ அதுக்கு என்ன பேருனா பையிங் ஆன் டிப்ஸ்னு பேரு. ஓகே, இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, டிப். அது மேலேருந்து குறைஞ்சு டிப் ஆகி கீழே வருதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பையிங் ஆன் டிப்ஸ். சோ இந்த மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 1 or 2% இருக்கும் போதே நான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆவரேஜ் பண்ணும்போது எனக்கு வந்து பெட்டர் ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். ஓகே, சோ இங்க ஒரு 10% வாங்குவேன், இங்க ஒரு 10% வாங்குவேன். அப்புறம் எனக்கு ஃபைனலா கன்ஃபர்மேஷன் ஒரு புல்லிஷ் ஹேமரோ இல்லாட்டி வந்து ஒரு பின்பாரு இல்லாட்டி கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னா உடனே 100% என்டர் பண்ணிடுவேன். ஓகே, சோ என்ன சொல்ல வரேன்னா, என்டர் when the price enters near 1 or 2% of the area of value இல்லாட்டி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். நான் ஃபிபனாச்சி பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறவங்க அந்த வீடியோ தயவுசெய்து சேனல்ல போட்டிருக்கேன், தயவுசெய்து பாருங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து என்டர் ஆன் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் இட் இஸ் நத்திங் பட் புல்லிஷ் பின்பாரோ ஹேமரோ இல்லாட்டி புல்லிஷ் என்கல்ஃபிங், whichever way. ஓகே, நான் இப்ப சொன்னது எல்லாமே லாங்குக்கு தான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டுக்கு நான் சொல்லல. அது பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க லாங், அதாவது ஸ்டாக் வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, செல் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஜாயின் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல் இருக்கு. இந்த வீடியோ பத்தின எந்த டவுட்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல ட்விட்டர்லயோ எனக்கு கேளுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இந்த மொமெண்ட் டெலிகிராம் சேனல்ல ஒரு 100 மெம்பர்ஸ் ஆட் ஆயிட்டாங்கன்னா நான் வந்து ஐ அம் கோயிங் டு கிரியேட் a டிஸ்கஷன் குரூப். ஸோ நம்ம வந்து we don't have to wait till the வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. நான் வந்து டிஸ்கஷன் குரூப்லயே கூட நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவேன். இதை வந்து நீங்க எல்லா ஸ்டாக்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. HDFC பேங்க், L&T,
Infosys, you take any stock for that matter, it will give you fantastic result. Another result converting காமிக்கிறோம் பாருங்க. Resistance break out ஆகுது, then retracement நடக்குது. பாத்தீங்களா retracement தெரியுதா உங்களுக்கு? ஓகே, break out ஆயிடுச்சு, மேல போகுது, திரும்பி வருது, then you have a fantastic run. இப்படிதான் வந்து break out pull back trading பண்ணணும். ஓகே, so I hope you guys like this video. வீடியோ புரியாதவங்க தயவுசெய்து ஒரு 2 தடவை பாருங்க. இந்த பிபிடியில் இருக்கிற டீடைல்ஸை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எனி டவுட்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் டு கிளாரிஃபை. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, I'll see you in my next video. Till then, take care. God bless.